मांगयोग्यविचारेण भक्ति योगेन सेवते तन्मान् समतीत्यैताने ब्रह्मभूयाय कल्पते। मांगयोग्यविचारेण भक्ति योगेन सेवते करुणाने समतीत्यैताने ब्रह्मभूयाय कल्पते। अर्जुनन பெருமாள்ல குணாதீதனை பற்றி 3 கேள்வி கேட்டான். சப்தங்கிற சமஸ்தங்கிறதான 3 குணங்களுக்கு மேலே அந்த 3 குணங்களையும் கடந்து வர்த்திக்கக்கூடிய ஒரு குணாதீதம். அந்த குணாதீதனுக்கு என்ன லட்சணம், அந்த குணாதீதம் எப்படிப்பட்ட அனுஷ்டானங்களுடையவனாக இருப்பான், அவன் இந்த குணங்களுக்கு அதீதனாக இந்த குணங்களை கடந்து இவைகளை வெற்றி இருப்பதற்கு பிரதானமான ஹேத்து எது அப்படி 3 கேள்வி கேட்டான். அதுக்கு 2 கேள்வி பிரகாசம் பிரவருத்திக்க மோகனை வச்ச பாண்டவ நேசி சம்பிரவர்த்தானி நிவர்த்தாமி காம்சம் அப்படின்னு அவருக்கு லட்சணம் சொன்னார். அதுக்கு அப்படி அடுத்தபடியா அவன் என்ன எப்படி அவனுடைய பிரவருத்தி அவனுடைய அனுஷ்டானம் எப்படி இருக்குன்னு கேட்டா உதாசீன உதாசீனா குணவியோ நவிகாவியத்தை அப்புறம் சமதுக்க சுத்தஸ்வஸ்தா அப்படிங்கிற 3 ஸ்லோகங்கள்னால அவனுடைய அனுஷ்டானம் இருக்கும்படி சொன்னான். இப்போ 3வது கேள்வி, இப்படி அவன் தத்துவ சமஸ்தங்கிற 3 குணங்களையும் வென்று குணாதீதமாக இருப்பதற்கு பிரதானமான கேள்வி என்ன அப்படின்னு அர்ஜுனுடைய 3வது கேள்விக்கு பதில். மாஞ்சயோ அத்தியவிசாரேன பக்தி யோகேன சேவத்தை. இப்படி இந்த குணங்களை எல்லாம் ஜெயித்து இந்த குணங்களை கடந்தவனாக குணாதீதனாக இவன் இருப்பதற்கு முக்கிய காரணம் குணங்களை வெற்றி கொள்வதற்கு தத்துவ சம குணங்களாக சம்சாரத்தை பந்தப்படுத்தக்கூடிய குணங்கள் இருக்கு. இந்த குணங்களுக்கு வென்று இதற்கு கடந்தவனாக மேம்பட்டவனாக ஆவதற்கு மாங்க அவ்யவிசாரேன பக்தி யோகேன சேவத்தை. மாம் சேவத்தை மாம் பக்தி யோகேன சேவத்தை மாம் அவ்யவிசாரேன பக்தி யோகேன சேவத்தை. அதாவது என்னை ஆசிரியிக்கிறார் மாம் சேவத்தை. எவன் என்னை ஆசிரியிக்கிறானோ என்னை எப்படி ஆசிரியிக்க வேணும், அவ்யவிசாரேன பக்தி யோகேன மாம் சேவத்தை. வியபிச்சாரமற்றதாக விஷயம் பிரயோஜனம் இவைகள் மாற்றம் இல்லாததான பக்தி யோகம். எந்திரமான தவிர வேற யாரையாவது விஷயமாக கொண்ட பக்தி யோகமாக இருந்தால் அந்த பக்தி யோகம் வியபிச்சிருக்கும். எந்திரமான தவிர வேறொன்றை பலமாக அபேட்சிக்கக்கூடிய பக்தி யோகமானால் அந்த பக்தி யோகத்துக்கு வியபிச்சாரம் இருக்கு. விஷயத்திலேன பிரயோஜனத்திலேன பகவானை தவிர வேறொன்றிலே நாட்டம் இல்லாத வேறொரு சுபக்கர்த்தமாக இருக்கக்கூடிய அவ்யபிஷேகமான பக்தி யோகத்தாலே எவன் ஒருவன் என்னை சேவிக்கிறானோ எவன் ஒருவனை ஆசிரியிக்கிறானோ அவன் குணானு சமத்தீசிய குணானு சமயத்தில் அதீசிய குணங்களை அதீசியன கடந்து சமயத்தில் அதீசிய நன்றாக கடந்துன்னா அவைகள் திரும்ப இவனை கிடக்காதவாறு அவைகளை தான் பூர்ணமாக கடந்து, அதாவது இழிவத்தில் கிடக்க, அதான் சமத்தி. அவன் இந்த சத்ரஜ சமஸ்தங்கிறதான பிரகிருதி பந்தத்துக்கு காரணமாயிருக்கக்கூடிய இந்த 3 குணங்களையும் கடந்து பிரம்ம பூயாய கல்பதே. பிரம்ம பூயாய கல்பதேனா யதாவர்த்திதமான ஆத்மஸ்வரூபத்தினுடையதான சாட்சாத்காரத்தை கருக்கிறான். இங்க பிரம்ம சப்தமானது பரிசுத்தமான பிரதி சம்பந்தமற்றமான ஆத்ம வஸ்துவை சொல்றது. அந்த ஆத்ம வஸ்துவை சாட்சாத்கரித்து அதை பூர்ணமாக பெற்றவன் ஆகிறான். மாம்சயோ அவ்யவிசாரேன பக்தி யோகேன சேவத்தை கருணாவே சமதீத்யே தானே பிரம்ம பூயாய கல்பதே. மாம் அவ்யவிசாரேன
பக்தி யோகேன சேவதே சஹா குணாவை சமர்ப்பிக்க பிரகிருதி பந்தத்துக்கு காரணமாயிருக்கிற தற்போது சமாதிகளான குணத்திரயங்களை கடந்து சஹா பிரம்ம பூஜாய கல்பதே யதாவசியமான நிர்தோஷமான பிரகிருதி சம்பந்த ரகிதமான பரிசுத்த ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்கரிப்பதற்கு தகுதியுடையவனாக ஆகிறான். இதுதான் குணாதீதம், குணங்களை அச்சயம் பண்ணுவதற்கு பக்தி யோகத்தான பகவான் ஆசிரியப்பதுதான் குணங்களை கடப்பதற்கு ஏது. அவ்யபிச்சாரம் அப்படின்னா பகவானத்துல பக்தியோட பகவான் ஆசிரியத்திருக்கிறவன் இன்னொன்றையும் பக்தி உடையவனாக, ஆனால் அது பக்திக்கு விபிச்சாரம். பகவானையே பலமாக அடைவதற்காக பக்தியோட ஆசிரியத்திருக்கிறவன் வேறு பலனுள்ள ஆசை உடையவனானால் அது பலத்வார விபிச்சாரம், ஆசிரியத்வார விபிச்சாரம். விபிச்சாரம் என்னத்தோம்? அதாவது மாறுபட்டுனாக்க என்ன மாறுபடுது? ஒரு வஸ்துவை சாதிக்கிறதான யோகமானது தன் விரோதியை சாதிச்சதுன்னா, அதாவது விபிச்சாரம் அப்படிங்கிறது தார்க்கிகால் சொன்னது. சாத்தியத்தை சாதிக்க வந்த ஹேதுவானது சாத்தியத்தை மட்டுமில்லாமல் சாத்தியாபாவத்தையும் சாதித்ததாக அது விபிச்சாரம். பரமைகாந்திக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் கிடைச்சிருக்கு. பக்தியோக நிஷ்டம்தான் பரமைகாந்தின்னு இல்லை. அபிவிஜயித்தமும் பரமைகாந்தித்தமும் ஒன்றும் இல்லை. அதாவது பரமைகாந்தித்தம்ங்கிறது அபிவிஜயித்தம் மாத்திரம் இல்லை, அது ரெண்டு விஷயம் இருக்கு. பரமைகாந்தித்தத்துல பரமைகாந்தித்தத்துல அவ்யபிச்சாரம் அடக்கம். ஆனா அவ்யபிச்சாரமே பரமைகாந்தித்தம் சொல்ல முடியாது. அவ்யபிச்சாரத்துக்கும் பரமைகாந்தித்தத்துக்கு ஏகதேசம். அவ்யபிச்சாரத்துக்கு பரமைகாந்தியினுடைய ஒரு லட்சம். பரமைகாந்தித்தத்துக்கு இன்னும் வெறும் பரமைகாந்தித்தம் நியர் அவ்யபிச்சாரம். அவ்யபிச்சாரத்துக்கும் இந்த பார்த்தா பரமைகாந்தி பரஸ்பாத்தியாயத்தை ஞானிக்கு பரமைகாந்தி வந்து பரமைகாந்தியுடைய லட்சணம் பரமைகாந்திகள் இல்லாதமா ஆனந்த அசாதிக்கிறார். இந்த அவ்யபிச்சரித்தம், இந்த பக்தியோடைய அவ்யபிச்சரித்தம் குணங்களை கடந்தவனாக மட்டும் உள்ளது. பரமைகாந்திக்கும் இருக்கு. பரமைகாந்தித்துடைய பிரயோஜனம் என்ன? பரமைகாந்தித்துவம் தான் பிரயோஜனம். பரமைகாந்திகள் அது மேல சோர கலந்த சுலங்க சமான பரமைகாந்திகள் எல்லாம் உத்தரகிருஷ்ண அதிகாரிகள் சாட்சியம். இந்த அவ்யபிச்சமான பக்தி யோகத்துக்கு பிரயோஜனம் ஆத்ம சாட்சா்காரமோ இல்ல அதற்கு மேல பகவத் சாட்சா்காரமோ இல்ல பகவத் பிராப்தியோ, இவைகள்லாம் இதனுடைய பிரயோஜனம். பரமைகாந்தித்துவத்துக்கு பிரயோஜனம் பரமைகாந்தித்துவம் தான். பரமைகாந்தித்துவத்துக்கு மோட்சம் கூட பிரயோஜனம் இருக்கு. இதுக்கும் பரமைகாந்தித்துவம் என்ன வித்தியாசம்? இது பரமைகாந்தித்துவத்தை ஏற்கனவே இதை போய் இதுக்கும் பரமைகாந்தித்துவம் சாமி என்ன சொல்ல முடியாது. பாஷியார் வியாக்கியானம் என்றால் நான்யம் உடைய கர்த்தாவன் இத்தியாதினா உத்தேன பிரகிருத்தியாத்ம விவேக அனுசந்தான மாத்திரேன ந குணாச்சேய அச்சேய சம்பத்தியதே. மாம்ச யோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே அப்படிங்கிற ககாரத்துக்கு அர்த்தம் சொல்றாரு. முதல்ல கீழே நான்கும் உடைய கர்த்தாரன் இத்தியாதினா உத்தேன பிரகிருத்தியாத்ம விவேக அனுசந்தான மாத்திரேன குணாச்சேய ந சம்பத்திய சம்பத்தியதே. குணேபியா ந அந்நியம் கர்த்தாரம் மன்வீத. இந்த சம குணங்கள் இருக்கு. இந்த குணங்கள் தான் எல்லா சம்சார திசையில எல்லா செயல்களுக்கும் கர்த்தா. இந்த ஆத்மா கர்த்தா இல்லை. இந்த சப்பரக சம குணங்கள் தான் கர்த்தா என்பது உணர்ந்து குணாக குணேசுவர்த்தே குணங்கள் சப்பரக சம குணங்கள் தங்களுக்கு
சம்பந்தம் உள்ளதான பிரகிருத்தில் உள்ள வேகத்தில் உள்ள குணங்களை ரூபாதி குணங்களை கிரகிக்கின்றன. நான் எதுவும் செய்யலை அப்படின்னு தான் இந்த குணங்களை காட்டும் அதீதனாக, இந்த குணங்களை காட்டு வேறுபட்டவனாக, இந்த குணங்களை கடந்தவனாக தன்னை அறிய வேண்டியது அப்படின்னு சத்வங்க சமூக குணங்களை தவிர இந்த பிரகிருதி மண்டலத்துல வேற எதற்கும் கர்த்தத்துவம் கிடையாது. இந்த ஜீவன் கர்த்தா இல்லை, இந்த ஜீவன் எதையும் செய்யல, இந்த ஜீவன் செய்யிக்கப்படுகிறார் இந்த குணங்கள் தான் என்று இந்த குணங்கள் சத்வங்க சமூக குணங்கள்ல இருந்து தன்னை வேறுபடுத்தி அறிகிறவன் இவன் குணங்களை கடந்தவனாகிறான் சொன்னோம். ஆனா அதை கொண்டு அவன் குணங்களை கடந்து விட முடியாது. அந்த ஞான மாத்திரத்தினாலே குணங்களை கடந்தவனாக முடியாது. இந்த குணங்களை கடப்பதற்கு சத்திய அனாதிகால பிரபுத்த விபரீத வாசனா பாத்தியத்துவ சம்பவா. இந்த கேத்திரஜனுக்கு உண்டாகக்கூடிய இப்படிப்பட்ட ஞானங்கள் எல்லாம் அந்த ஞானங்கள்லாம் பாத்தியங்கள். பாத்தியம் என்னதும் விநாசத்தை அடையக்கூடியது, பாதிப்பை அடையக்கூடியது. எதனால? இவனுடைய அனாதி வாசனையினால. இப்போ நான்கு குணத்திய கர்த்தாரம் என்பதனால நான் சம குணங்களால செய்திக்கப்படுகிற வெறும் உபகரண மாத்திரம். சத்வர்க சம குணங்கள்னா பிரகிருதியில எல்லா காரியங்களும் செய்கின்றன. வாஸ்தவத்தை நான் குண சம்பந்தம் உள்ள கர்த்தா அல்ல என்று தன்னைத்தானே சத்வர்க சம குணங்கள் என்று வேறுபடுத்தி சாம்சாரிக கர்த்தத்துவத்தையும் தான் திட்டம் வந்திருக்காங்க. இந்த ஞானம் ஏற்பட்டது இப்போ இல்லை. ஆனால் தான் தான் கர்த்தா கர்த்தா என்று சர்வத்தையும் நான் செய்வதாக இவருக்கு இந்த கர்த்தத்துவ அத்தியவசாயம் இருக்கு. இது இந்த பிரமமானது இவனுக்கு அனாதிகாரமான வாசனையினாலே பிராப்தம். அனாதி வாசனையினாலே பிராப்தமாகிற விஷயத்தை இன்றைக்கு வந்த ஞானத்தால மாற்றிட முடியாது. அந்த வாசனை இந்த ஞானத்தை பாதிச்சுட்டே கேவல ஞானத்துக்கு வாசனா பாத்தியம் வாசனையினாலே பாதிக்கப்படுறது. இதெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த ஞானத்தெல்லாம் சம்பாதித்து வச்சிருப்பார். இவருடைய அனாதியால இவருடைய பாப்பங்கள்னால அந்த வாசனையான ஒரு கணத்தை இதை விசாரிப்பாரு. அப்ப என்ன பண்ணும்? இந்த வாசனையை எப்படி திருத்தம்? வாசனைகளை திருத்துவதற்கு சர்வேஸ்வரனத்துல வேற யாராலும் தாய்க்காதிகளாலையும் பல அனுபவத்தினாலையும் பாப்பங்கள் நசிக்கிறது சாப்பிட சொல்ற இடத்துல கூட பாப்பங்கள் தான் நசிக்க வேண்டிய பாப்ப வாசனையானது நசிக்க சர்வேஸ்வரன் பார்த்து பக்தியினாலேயோ பிரபத்தியினாலேயோ பிரசன்னனாக என்னைக்கு என்னுடைய பாப்பங்களை போக்குறானோ அன்னைக்குதான் பாப்பங்கள் வாசனை நான்யம் உயர்த்திய கர்த்தாரம் இத்தியாதி உபதேசமான ஞானத்தினாலே இவருக்கு ஏற்படக்கூடியதான குண அத்தீத்துவம் இருக்கேன். அந்த குண அத்தீத்துவமானது உபதேசத்தினால் வந்த ஞானத்தினால. ஆனால் இந்த ஞானத்தை அனாதியான விபரீத வாசனையானது கணக்காலத்தை இதை பாதித்தது. நாராயண பராமுகனா இருக்கிறவனுக்கு பிராய்ச்சித்தங்கள் நப்புணர். நாராயண பராமுகனா இருக்கிறவன் எங்க இருக்கான்? அதாவது நாராயணத்துல அவன் வேண்டாம் இருக்கிறவன் அவன் தான் நாராயண பராமுகன். நாராயண பராமுகனா இல்லாம நாராயண அபிமுகனாய் இருக்கிறவனுக்கும் அதையே பிராய்ச்சித்தங்கள் பார்க்கப்பட கூடாது. எது பாப்பங்களை வாசனையோட போக்குறதுக்கு பிராய்ச்சித்தங்களால் இந்த பக்தி பிரபத்திக்கு 2 பிராய்ச்சித்தங்களாலதான் பாப்பங்களை வாசனையோடு போக்க முடியும். நாராயண பராமுகன்ல நாராயண அபிமுகம் தான். அவன் கூட பிராய்ச்சித்தங்களால பாப்பங்கள் போக்கிக் கொள்வதுன்னா அந்த பிராய்ச்சித்தங்களால போகக்கூடிய பாப்பம் அந்த அளவுக்கு தான் போகும். ஏன்னா நாராயண பராமுகனா இல்லாட்டாலும் நாராயண அபிமுகனா இருந்தாலும் பிராய்ச்சித்தங்களால பாப்பத்தை போக்கிக்கிறது பிரவர்த்திக்கிறாங்க. தன்னுடைய பிரவர்த்தியினால தன்னுடைய பாப்பங்களை புரிஞ்சிக் கொள்ளும் பொழுது அவரோட பாப்பம் தான் போகணும். கங்கை பார்த்து போகணும்னு இருக்கிறவங்க இருக்காங்க, அவருக்குதான் வாசனையோட பார்க்க முன் செய்த முழுதினையா திருவடிக்கு உற்றேவல் முன் செய்ய முயலாக அகப்படுவோம் ஜீவனே
பகவத் கைத்தறிய விரோதியான பாப்பங்கள். அந்த பாப்பங்கள் போகாமல் இருப்பதற்கு ரெண்டு காரணங்களால அந்த பாப்பங்கள் போகாது இருக்கு. ஒன்னும் என்னால் போக்கிக்கொள்ள சக்தியுடையதாகும் அல்லது அவனால் போக்க முடியாததாகும். இந்த பாப்பம் சர்வேஸ்வரனால போக்க முடியாத பாபமாக இருந்தால் அல்லது தன்னால போக்கிக் கொள்ளக்கூடிய பாபமாக இருந்தால் அந்த பாபம் போது வெளியே கிடையாது. அதனால எந்த பாபமும் தன்னால போக்கிக் கொள்ள இயலாது அப்படின்னாதான் அந்த பாபம் போகும். சர்வேஸ்வரனை தவிர பாபம் போட்டு வேற வழி இல்லை. இவ்விடத்துல திருக்கோட்டியூரிலே பெற்றாழ்வான் கோடவியாழ்வான் 2 பேரும் பேசிக் கொண்ட வார்த்தையை பட்டர் குறிப்பிட்டார்கள். பெற்றாழ்வான் கோடவியாழ்வான் சொல்லி 2 சீவைகள் 2 பேரும் திருக்கோட்டியூர்ல தீர்த்தமாக இருந்தான். அந்த தீர்த்தமாக பட்டரும் இருந்தார். அன்றைக்கு புலாமாசம் இன்னைக்கா மண்ணா ஊட்டி பிடிச்சு கரையை மண்ணா ஒரு தீர்த்தத்தை அவகாசம் பண்ணி ஒரு பாப்பங்கள்லாம் போட்டிக்கோ அப்படின்னு தெற்காய்வான பார்த்து கோடாதிகாரிவான் சொன்னான். அதுக்கு தெற்காய்வான் சொன்னா நான் மூக்க முடிஞ்சு போற ஊரில் இருந்து முழுக்காலே நம்முடைய பாப்பம் போகி நீ இருக்காதே சர்வேசன் கையில திருச்சக்கரத்தை பிடித்து கொண்டு வந்து நம்ம கழுத்து அறுத்து பாப்பங்களை போக்கினாதான் நம்முடைய பாப்பங்கள் போகும். அதை தவிர பாப்பம் போறதுக்கு வெளியில்லை அப்படின்னு இது தெற்காழ்வான் கோடவி ஆழ்வானுக்கு சொன்ன வார்த்தை. அதனால பாபம் சர்வேஸ்வரன் போக்க பிரவர்த்திக்கிறாங்க. பாபம் போகும், அதாவது முழுவதுமா போகும். அப்படின்னா பாபங்கள்லாம் பிராயச்சித்தாதிகள் பண்ணா போகாதான்னா அப்ப அதனால சொன்னாலும் சாஸ்திர விரோதம். பிராயச்சித்தம் பண்ண அந்த பிராயச்சித்தங்களாக போகிற பாபமானது வாசனையை தவிர்ப்பதான பாப்ப சரீரம் தான் போகும். அந்த பாப்பத்துடைய வாசனையானது சர்வேஸ்வரன் பக்தி பிரபத்தியாதிகளாலே பிரீத்தனான சர்வேஸ்வரன் போக்குகிற பாப்பங்கள் வாசனையோடு முழுமையா போகும்போது நம்ம சித்தாந்தம். அதுதான் வேதனை. அந்த அந்த பாப்பத்துடைய வாசனை, அந்த பாப்பத்துடைய சம்ஸ்காரம் இருக்கு மனசுல, அது திரும்பியும் அந்த பாப்பத்தை மூட்டு அதை மூட்டுவதற்கான முயற்சியான்னு பண்ணும். அந்த வாசனையோடு பாப்பங்கள் எழுதி ஒழிகிறதோ அதுதான் சொல்லும். பாபாரம்பக பாப்பங்கள் வாசனை பாபத்தை வாசனைன்னு சொல்லக்கூடாது. பாபாரம்ப பாப்பங்கள் வாசனா துவாரா திரும்பவும் பாப்பத்தை ஆரம்பிக்கணும். பாபாரம்பக பாப்பங்களுக்கு வாசனம் பாபாரம்பக பாப்பங்கள் பிராரம்பத்தில் இருக்கு. தேகாவசானு கேட்டது அது ஒன்றும் உங்க பிராரப்த கர்மாக்களை அனுபவிப்பதாக சொல்லி அதுக்கப்புறம் அந்த பிராரப்த கர்மாவுக்கு நீங்க கொடுத்துடு அது எதுவும் கேட்டாங்க. பூர்ண சத்துவ பிரதானமாக தாம் பண்ணினதான பரநியாசத்துல இந்த பூர்ணமான இந்த திருட தாத்தியம் விசுவாசம் இருந்ததுனாக்க ஏன் காரணம் நடக்கலாம் புத்தின்னு பார்த்தோம். இந்த பிராரப்த கர்மாவானது பண்ண சொல்லி நெருச்சுனா கூட பண்ணாம இருக்கலாம். அதான் இந்த வசுந்தரா அதனால இப்ப பார்க்க நான்யம் உணர்த்திய கர்த்தாரம் என்கிறதான ஞானமும் அதனால அத்தியவசாயத்தில் ஏற்பட்டவனுக்கு கூட அதனாலேயே அவன் குணாதீதமாக ஆயிட முடியாது. ஏன்னா அதற்கு பிறகும் அவனுக்கு குணங்களால பாக்கியத்துனாவது அவனுடைய வாசனையினாலே அனாதிகாலமான பாப்ப வாசனையினாலே ஏற்படும். அதனால இப்ப உண்டான ஞானத்துக்கு வாசனா பாக்கியத்துவம் ஏற்கனவே இந்த வாசனையினால பாகமானது உண்டூறு தாக்கத்தை ஏற்பட்டது. ஆகினால இந்த இந்த ஞானத்தை பாதிக்கக்கூடியதான இந்த குணாதீதமாக இருப்பதற்குரியதான ஞானத்தை பாதிக்கக்கூடிய வாசனையை யாரால போக்க முடியும்? என்னால் தான் போக்க முடியும். அதனால மாஞ்சேது எப்படிப்பட்ட சத்திய சங்கல்பம், பரம காவலிகம், ஆசிரித வாத்சல்ய ஜலதி, அத்யுபிச்சாரேன, ஐகாந்திக விசிஷ்டேன, பக்தியோகேன யா சேவதே. சத்திய சங்கல்பனாகிற
பரம காருணிகனாகிற ஆசிர வாத்சல்யக்க ஜலதியாகிற என்ன आद्य विचारेण या भक्ति योगेन ಅದು ಐಕಾಂತಿಕೇನ ಭಕ್ತಿ ಯೋಗೇನ ಐಕಾಂತಿಕம் என்னதான் விஷயத்திலேயாவது பலத்திலேயாவது வேறொன்றுமில்லாத அபேட்சையற்ற ஒரு முறையாக இருக்கக்கூடியதான விஷய பிரயோஜனங்களோட அப்படி ஐகாந்தியம் திட்டமாக இருக்கக்கூடிய பக்தி யோகத்தினாலே எவன் சத்திய சங்கல்பனாக பரம காருணிகனாக ஆசிர வாத்சல்யக்கு ஜல்தியாக இருக்கக்கூடிய என்னை தேவத்தை ஆசிரியிக்கிறானோ சகா அவன் ஏதான சத்வாதீன குணானு துரத்தியான அசித்திய துரத்தியான கணக்கை இயலாதவைகளான இந்த சம்பரிய சொல்லணும். நம்ம மாயா துரத்திய பிரகிருத்திய துரத்தியன்னு சொல்லிருக்காங்க. இந்த பிரகிருதிங்கிறது என்ன? இந்த சத்துவ சமத்துல 3 குணங்கள் கூட்டினா அந்த பிரகிருதி. அதனால பிரகிருதியுடையதான குணங்களாக துரத்தியான ஒருவரால் கணக்கை இயலாததாக இருக்கக்கூடிய இந்த குணத்திரயத்தை அதிசிய கடந்து பிரம்மபூயாய பிரம்மபூயாயனாக்க பிரம்மத்துவாய பூயாங்கிறது அதாவது சத்தாபித்தமான பிரம்மம். பிரம்மங்கிறது பரிசுத்த ஆத்மஸ்வரூபத்தை அதை அடைவதற்காக பிரம்மபாவ யோகியா பவதி. அதாவது யதாவசிதம் ஆத்மானம் அமிர்தம் அவ்யயம் பிராப்னோதி கேட்டான். யதாவசிதமான தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அமிர்தமாக அழிவற்றதான ஆத்மபூதம் அவ்யயம் யதாவசிதம் தன்னுடைய ஆத்மாவில் உள்ளபடியாக பிராப்னோதி சாட்சாத்கரோதி கேட்டான். பிராப்னோதினா இதுவரை அடையாத விஷயத்தை அடைவது அப்படின்னு அர்த்தம் இல்லை. அந்த பிரார்த்தனை சத்தம் இல்லை. இந்த பிராப்த சப்தமா இந்த பிராப்தி சப்தமா எப்படி கேட்டா ஏற்கனவே கண்டத்தில் இருந்து இத்தனை நாள் காணாத வசூலிய அதை கண்டவனாவதுதான் நம்ம வசூதான். அதுதான் இருக்கு. நம்ம கண்ட படாம இருந்தது கண்ட பக்கம் நம்ம கிடைச்சி அந்த பிராப்தி தன்னுடைய ஆத்மாவாகிற இந்த வஸ்துவை அடைந்தவனாகினான் அர்த்தம். யதாவத்து ஆகாரத்தோட சாட்சாத் கிடைத்தவன். இதுதான் குணாதீதனாவதற்கு பிரதான சேர்த்து. அதாவது அந்த ஞானம் எந்த ஞானம் நான்கு குணத்திய கர்த்தாரம் என்கிறதான உபதேசத்தினால் ஏற்பட்ட ஞானமும் ஹேதுதான். ஆனா பிரதான ஹேதுவானது அத்தியமான அத்தியந்த ஏகாந்த ஐகாந்த தீர்த்தமாகிற பக்தி யோகத்தாரே பகவானை ஆசிரியிப்பதுதான் பிரதான ஹேது. ஏன் அப்படின்னு கேட்டா இது பிரதான ஹேது இல்லைன்னாக்க இந்த ஞானம் திருப்பி ஏற்பட்டு அனாதிகாரமான பிரதி சம்பந்தத்தால் ஏற்பட்ட வாசனையினாலே திரும்ப பாதிக்கப்படும். அந்த உண்டான ஞானத்துக்கு வாசனா பாக்கியம் ஏற்படாமல் அந்த பாபங்களை வாசனையோடு போக்குவதற்கு பக்தியினாலே பக்தி யோகத்தினால பிரீத்தனான பகவான் தான் பண்ண முடியும். ஆன காரணத்தால இங்க அத்யுபிஜயமான பக்தி யோகத்தோட சத்திய சங்கல்பனான பரம காவலிகனான ஆசிர வாசலிக்கு ஜலதியாகிற பகவானை அத்யுபிஜயமான பக்தி யோகத்தோட அத்தியந்த ஐகாந்தியமான பக்தி யோகத்தோட அந்த பகவான் ஆசிரியப்பதுதான் அவரு பாட்சியாவே கடைசியில் அத்தியாய சமாப்தி ஸ்லோகம். பிரம்மணோ ஹி பிரதிஷ்டாஹம் அமிர்தஸ்ய அவ்யயஸ்ய சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய சுகஸ்ய ஐகாந்திகஸ்ய ஸ்லோகத்தை சொன்னதை அதுக்கு ஹேத்து சொல்ல சம குணங்களை எல்லாம் முழுவதுமாக கடந்து திரும்ப அவைகள் தன்னை பாதிக்காத அளவுக்கு அவைகளை கடந்து யதா பகவத் பிராப்திக்கு பூர்வரங்கமாக இருக்கக்கூடிய யதாவத்து ஆத்மஸ்வரூப பிராப்தியை ஐகாந்தமான பக்தி யோகத்தாலே என்ன ஆசிரியித்து பெறுகிறான். அதுல பெருமாள் அவ்யஜேத்தமான பக்தி யோகத்தோட தன்னை ஆசிரியிப்பதுதான் இதற்கு பிரதான கேது.
எதனால இந்த ஆசிரியப்பது பிரதான நான் யார் அப்படிங்கிறத சொன்னாதான் அவ்வியமான பக்தி யோகத்தோட என்ன ஆசிரியப்பதுதான் பிரதான சேர்த்து இந்த கைக்கு வருது இல்லையா அதுதான் உங்களுக்கு முன்னேற்றமாக்கிட்டு உன்னாசை இப்படி எப்படி பிரதான சேர்த்துவாசம் கேட்டா நான் யார் அகம் சப்தமானி சேர்த்து என்ன ஹி அப்படிங்கிறதுனால சேர்த்து அகம் பிரம்மணா பிரதிஷ்டா அகம் அவ்வியஸ்ய ஆத்மனஸ்ய प्रतिष्ठा अहम शाश्वतस्य धर्मस्य च प्रतिष्ठा अहम आत्यंतिकस्य सुखस्य ऐकांतिकस्य सुखस्यापि प्रतिष्ठा अहम शब्द नडुपुरंदु ग्रहिणं ब्रह्मणो हि प्रतिष्ठा अहम ब्रह्मणः प्रतिष्ठा अहम अव्ययस्य अमृतस्य प्रतिष्ठा अहम शाश्वतस्य धर्मस्य प्रतिष्ठा अहम ऐकांतिकस्य सुखस्य प्रतिष्ठा अतएव माम अव्यभिचारेण भक्ति योगेन यः सेवते सः गुणातीतो ही அப்படிங்கிற சப்தமானது अतएव यतएव यदः अहम ब्रह्मणः प्रतिष्ठा यदः अहम अमृतस्य अव्ययस्य च प्रतिष्ठा यतः अहम शाश्वतस्य च धर्मस्य प्रतिष्ठा यतः अहम आत्यंतिकस्य ऐकांतिकस्य सुखस्य प्रतिष्ठा अतएव माम् अव्यभिचारेण भक्ति योगेन यः सेवते सः गुणातीतो भवति अहम यतः यस्मात् अहम अव्यव्य भक्ति योगेन सेवितः अमृतस्य अव्ययस्य च ब्रह्मणः प्रतिष्ठा प्रतिष्ठा ने न पाऊं आदुरीनान स्थिरमान आश्रय आत्मा साक्षात्करिक्कपोगुदो गुणातीतनाக ஆகி எந்த ஆத்மாவை சாட்சாத்கரிக்க போகிறியோ அந்த ஆத்மாவுக்கு நாம ஆசிரியம். அந்த ஆத்மா என்னத்தான் தாரகமாக கொண்டு என்னால்தான் தெரிவிக்கப்பட்டது. அமிர்தத்திய அவ்யயத்திய பிரம்மணா பக்தியோ அத்திச்சரித்த பக்தியோகன செய்தா அகமேவ பிரதிஷ்டா. பிரதிஷ்டா சத்துக்கு என்ன ஆதாரம். அடுத்தபடியா சாஸ்வதத்திய தர்மத்திய, அதாவது சாஸ்வத தர்மத்தியன்னு என்னக்கும் இப்படி என்னை பக்தி யோகத்தினால் ஆசிரியித்து உன்னுடைய ஆத்மாவை நீ சாட்சாத்கரிப்பதற்கு இதற்கு வழிகாட்டக்கூடியதான சாஸ்வதமாகிற தர்மம், தர்மமாக சாஸ்திரம், அதற்கும் நான் தான் ஆதாரம். அடுத்தபடியா உன்னுடைய ஆத்மாவை சாட்சாத்கரித்து சாம்சாரிக துக்கங்களிலிருந்து விடுபட்டு மேல் வரக்கூடியதான சுகத்தை அனுபவிப்பதாக இருக்கியே அந்த ஆத்தியந்திகமான அந்த சுகத்துக்கும் ஐகாந்திகமான அந்த சுகத்துக்கும் நான் தான் ஆதாரம். தத்துவம் தத்துவம் இது அவ்யயஸ்ய அமிர்தஸ்ய பிரம்மணா அகம் பிரதிஷ்டா. சிதம் இது அதுக்கு வழியாக சாஸ்திரம் காட்டுகிற வழி இது சாஸ்வதத்திய தர்மத்திய அகமேவ பிரதிஷ்டா. அதனால கிடைக்கக்கூடிய புருஷார்த்தமாகிற ஐகாந்திகத்திய சுகத்திய அகமேவ பிரதிஷ்டா. ஏவம் அவ்யயஸ்ய அமிர்தஸ்ய பிரம்மணா शाश्वतस्य धर्मस्य ऐकांतिकस्य सुखस्य एवं तत्त्वहित पुरुषार्थानां सर्वेषाम् अहमेव प्रतिष्ठा. अतएव आव्युज्येन भक्ति योगेन मां यः सेवते स एव இந்த குணாதீதோ பூத்வா ஆத்மானம் பிராப்னோதி. பிரம்மணோ ஹி பிரதிஷ்டாஹம்
அமிர்தசிய அவ்யயசிய சாஸ்வத தர்மசிய சுக கைகாந்திக மூணு ஊட்டி. ஒன்றும் அவ்யயசிய அமிர்தசிய பிரம்மண, அதான் தத்துவம். தத்துவசிய அகம் பிரதிஷ்டா. அதுக்கப்புறம் அதை அடைவதற்கு வழி அது தர்மம்னாக்க என்ன சாதனம், சாதனம். அது சாஸ்திரத்திய வேத கீதத்திய சாஸ்திர கீதத்திய அந்த தர்மத்திய ஆகவே அதனால கிடைக்கக்கூடிய ஐகாந்திகத்திய சுகத்திய அகமேவ பிரதிஷ்டா. யஸ்மாது அமிர்தசிய அவ்யயசிய பிரம்மண சாஸ்வதசிய தர்மசிய ஐகாந்திகசிய சுகசிய அகமேவ யஸ்மாது அகமேவ பிரதிஷ்டா தஸ்மாது அகமேவ பக்தி யோகேன சேவிதம் குணாதீதம் கிடைக்கிறாங்க. ஆதாரமான வஸ்து பிடிக்காம மேலிருக்கிற வஸ்து மட்டும் அதில் பலம் நிரந்தரமில்லை. ஆகினால குணாதீதனாக ஆகி உண்மையிலான ஆத்மா உள்ளபடியாக சாட்சாத்திருக்கு. கடைசியில் என்னையும் அடைந்து ஐகாந்திகமான சுகத்தை அடையணும்னா இவர்கள் எல்லாவற்றுக்கும் நான் தான் ஆதாரபூதமாக இருப்பதனால என்னை அபிவிசேஷமான பக்தியினால தெரிவிக்க வேண்டியது. ஈசப்தா ஏதவு ஈசப்தா ஏதவுன்னு அர்த்தம் யஸ்மாதி ஏவம் தஸ்மாதி ஏவம். யஸ்மாதி ஏவம்னா யஸ்மாதி பிரம்மணா அவ்யக்தஸ்ய அமிர்தஸ்ய அகம் பிரதிஷ்டா, யஸ்மாதி சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய அகம் பிரதிஷ்டா, யஸ்மாதி சுகஸ்ய ஐகாந்திகஸ்ய அகம் பிரதிஷ்டா, தஸ்மாது அகம் அவ்யவிஜேன பக்தி யோகேன சேர்ந்தாங்க. யஸ்மாதேவம் தஸ்மாதேவம். அதான் ஈசப்தமான ஹேத்துவுக்கு அர்த்தம். பாஷ்யத்தை கூட சூத்திரங்கள்ல ஈக்கு சப்தத்தினால ஹேத்துங்க ஈ சப்த ஹேத்துன்னு சத்தம் பாக்கியத்தை பிரிக்கணும். யஸ்மாதேவம் ஈசப்தா யஸ்மாது அகம் அவ்யபிச்சரித்த பக்தி யோகேன சேவிதா அமிர்தஸ்ய அவ்யக்தஸ்ய பிரம்மணா பிரதிஷ்டா ததா சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய ஆதிசைத நித்திய ஐஸ்வர்யஸ்ய ஐஸ்வர்யஸ்ய ஐகாந்திகஸ்ய சுகஸ்ய வாசுதேவ சர்வம் இத்தியாதினா நிர்திஷ்டஸ்ய ஞானினः பிராப்தியஸ்ய சுகஸ்ய இत्यर्थः. यद्यपि शाश्वत धर्म शब्द प्रातकवचन कदाचि पूर्वोत्तरयोः प्राप्तिरूपत्वेन तत्साहचर्यादि अयं प्राप्तिरक्षणः. परम प्राप्तियமான वस्तु லோகம் பூரா சொல்லப்படுறது. நடுப்புற இந்த சாஸ்வதமான தர்ம சப்தமானது எப்போது பிராபக அர்த்தம் கிடையாது. தர்மஹான சாதனம்னா பிராபகம். தர்ம சப்தத்துக்கு பிராபகத்துவம்ங்கிற அர்த்தம் இருந்தாலும் இது சாகச்சரியத்தினாலே இதுல உள்ள மற்றவைகள்லாம் பிராப்திய பதார்த்தத்துக்கு நிர்தேசங்களாக இருக்கிறபடினால இங்க இந்த தர்ம சப்தமும் பிராப்திய லட்சணம். அது பிராப்தியங்கிற அர்த்தமானது இதுக்கு சாட்சாதா சம்பவிக்காட்டாலும் முக்கிய லட்சணினால பிராப்திய லட்சணம் ஏழு சம்பவதி பூர்வத்துல दैवीशेषा गुणमयी महमाया दुरत्यया मामेव ये प्रपद्यन्ते इत्यारभ्य गुणात्ययस्य तत्पूर्वक अक्षर ऐश्वर्य भगवत प्राप्तीनां च भगवत प्रपत्त्येक उपायकाया. இதற்கு முன்னால 7வது அத்தியாயத்துல दैवीशेषा गुणमयी महमाया दुरत्यया மாமேவைய பிரபத்தியந்தே மாயாமே தாம் கரந்திலே என்று குணத்தினால் 3 குணங்களால் ஏற்படக்கூடிய இந்த பிரகிருதி இருக்கு. இந்த பிரகிருத்தினால் ஏற்படக்கூடிய அக்ஷர ஐஸ்வர்ய பகவத் பிராப்தி எல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் இந்த வாசனா நிகழ்ச்சி பூர்வகத்திலே பகவத் பிரபத்தியே சேர்த்து எல்லாருக்கும் ஐஸ்வர்யமா இருந்தாலும் அக்ஷரம் சொல்லக்கூடியதான கைவல்யமா இருந்தாலும்
இல்ல பகவத் பிராப்தியாகிற மோட்சமாக இருந்தாலும் இவைகள் எல்லாம் இந்த திரிகுண முக்குண மாயிலிருந்து விடுபட்டுதான் இவைகள் அடையணுமான காரணத்தாலே இவைகள் எல்லாம் பகவத் பிரபத்தியே உபாயமாக கொண்டது என்று ஏற்கனவே பிரதிபாதிக்கப்பட்ட விடத்துல அதே அர்த்தத்தை கொண்டதாக அந்த பிரகிருத்தின்னு சொல்லக்கூடியதான மாயா மூத்தருடைய ஏகதேசமாக இருக்கக்கூடிய இந்த குணங்களை கடப்பதற்கும் அதே பகவானுடையதான். அதாவது சாஸ்திரத்தை வந்த பக்தி பிரபத்தி சப்தங்கள் ஒரே அர்த்தத்தோட பக்தனும் பிரபந்தம் தான், பிரபந்தனும் பக்தன், பிரபத்தியும் பக்தி தான், பக்தியும் பிரபத்தி தான். அதனால அங்க சொல்லப்பட்டதான மாமேவைய பிரபத்தியன்ற மாயா மேதாம் தரத்திலே மாமேவ பக்தியோகேனமாவும் சேவதே ஏவ குணாக குணான அசீதாக வரும் இவைகள் ரெண்டும் அங்க சொல்லப்பட்ட பகவத் பிராப்தியேக உபாயத்துவம் தான் இங்கும் சொல்லப்படும். அங்கு இங்கு சொல்லப்பட்ட அவ்வியம் பக்திங்கிறதும் அங்கு சொல்லப்பட்ட பிரபத்திங்கிறதும் ஒன்றுதான் அப்படின்னு கருத்துல பாக்கியார்கள். இது ஸ்ரீமத் பகவத்கீதா உபனிஷத்து பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே குணத்ரய விபாக யோகோ நாம சதுர்தசோऽध्यायः. இது ஸ்ரீ பகவத் ராமானுஜ விரச்சிலே ஸ்ரீமத் கீதா பாஷ்யே சதுர்தசோऽध्यायः. ஆக இந்த 16வது அத்தியாயத்துல இந்த சத்வரஜ குணங்கள் எந்த பிரகாரமாக இந்த ஜீவனை சரீரத்தை பந்தப்படுத்துகின்றன, அப்புறம் இந்த சத்வரஜ குணங்களுடையதான கர்த்தத்துவம் என்ன பிரகாரமானது, அவைகளை நிவர்த்தித்துக் கொள்ளும் பிரகாரம் என்ன, கடைசியில இந்த முக்குணங்களை கடந்தவனாக ஆகி தன்னுடைய ஆத்மா உள்ளபடி சாட்சாத்கரித்து பகவத் பிராப்தி அடைய வேண்டியவன் அவர்களுக்கான பிரதான கேட்கின்றன அப்படிங்கிறது. இதுதான் இந்த 14வது அத்தியாயத்திலான சாரபூதமான அர்த்தம். இதுக்கு மேல பஞ்சதசோऽध्यायः சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய சாஸ்வத தர்மஸ்யங்கிறது அர்த்தம் இல்லை, சாஸ்வத தர்மஸ்ய அதோட முடிச்சுட்டாரு. அப்புறம் நிரதிய நித்திய ஐஸ்வர்யங்கிறது ஐகாந்திக சுகத்துக்கு இருக்கு, ஐகாந்திக சுகத்துக்கு சேர்த்தும் நித்திய ஐஸ்வர்யம். நித்திய ஐஸ்வர்யம்னாக்க கடைசியில பகவத் பிராப்தியா நித்திய ஐஸ்வர்யம். பாக்கியுள்ள ஐஸ்வர்யங்கள் அனித்திய ஐஸ்வர்யங்கள் தான். அந்த நித்திய ஐஸ்வர்யம் ஐகாந்திக சுகம் அப்படிங்கிறதானது பகவத் பிராப்தி ரூபமான நித்திய ஐஸ்வர்யம்.